ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லாரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் கூகுள் ப்ளேயில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சௌசௌ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சௌசௌவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சௌசௌ வதக்கின வானல்லையே தேவையான அளவு ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன், இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது எடுத்து வச்சுருந்த தக்காளி, பூண்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, சட்னிக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரும். காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுடலாம். கொத்தமல்லி தான் வந்து வதங்க லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை போட்டுக்கலாம். இப்போ புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. தினமும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து தாளித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.